வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது. துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய குணங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையை கடைபிடிப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதே மாதிரி அவர்களுடைய வார்த்தைகள்ல என்னைக்குமே இனிமை இருக்கும். அதாவது ஒரு மகிழ்ச்சியா பேசணும்னா இவங்க கிட்டதான் நம்ம கத்துக்கணும். அந்த அளவிற்கு ஒரு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் அதை மறைச்சிட்டு அப்படியே வெளிப்படையாக ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சியோட பேசும் குணமுடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களின் நலனுக்காக மட்டுமே வாழ்பவர்கள். சுயநலமே இருக்காது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அந்த சுயநலம்ன்றது இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. ஒன்னா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வாழ்ந்திருப்பாங்க, அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்ந்திருப்பாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்ந்திருப்பாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக வாழ்ந்திருப்பாங்க. இப்படி தன்னை சார்ந்து இருந்தவர்களுக்கு தான் இருப்பாங்களே தவிர தன்னுடைய சுயநலம் கருதி எல்லாத்தையுமே நம்ம பேர்ல வாங்கி வச்சுக்கணும், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நம்ம பேர்ல வாங்கி வச்சுக்கணும், நம்மளுடைய மனைவி பேர்லயோ நம்மளுடைய குழந்தைகள் பேர்லயோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு சுயநலமுமே கிடையாது. எல்லாம் வாங்குறதே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் பேர்ல வாங்கியிருப்பாங்க, அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மனைவி பேர்ல வாங்கியிருப்பாங்க, மனைவி கணவன் பேர்ல வாங்கியிருப்பாங்க, அடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு மாற்றம் செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தன்னை பற்றி ஒரு துளி கூட நினைக்காமல் மற்றவர்களுக்காக வாழும் குணமுடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்படி வாழ்ந்து அதிகமான ஏமாற்றத்தையும் அனுபவித்தவர்கள்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். ஒவ்வொரு இடத்துலயும் ஏமாற்றம், ஒவ்வொரு பதவியிலையும் ஏமாற்றம், ஒவ்வொரு தொழிலையும் ஏமாற்றம், இப்படி பலவிதமான ஒரு செயல்களை செய்து செய்து அதில் தோல்வியை மட்டுமே கண்டவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் வெளியேறி 5ஆம் இடத்திற்கு வராரு. உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆனது 2.5 வருடங்களாக இல்லாத வேலை வாய்ப்புகள் இப்போ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பர்கள் மீடியா துறையில இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அழகு சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருப்பீங்க. அடுத்து பெரிய பெரிய ஷோரூம்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக அதிகப்பட்ட தொந்தரவுகளை சந்தித்தவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு திருப்தி இருக்காது. என்னதான் நம்ம இரவு பகலாக உட்கார்ந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்தாலும் மறுநாள் நம்ம அங்க அலுவலகத்துக்கு போகும்போது நமக்குன்னு ஏதாவது ஒரு குறைகள் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இதையும் மீறி ரொம்ப அமைதியோட ஒரு பொறுமையோட இருந்து அந்த அந்த வேலைக்கு உண்டான எல்லா நிவர்த்தியும் செஞ்சு வச்சுட்டு வந்தா கூட நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் நமக்கு கிடைச்சிருக்காது, நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்படி எல்லாம் எல்லா இடத்துலயுமே பொறுமையா இருந்து இதுவும் சரியாகும், இதுவும் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு வந்தவர்கள் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பொறுமையின் எல்லை மீறி சில பேர்லாம் வேலையை விட்ட தருணங்கள்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரங்கள்,
உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரிவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானாதிபதியே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அதனால குடும்பத்துல இருக்கிறவங்க எப்போதுமே உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்ல. இந்த மாதத்திலையும் அப்படிதான், எப்போதுமே அப்படித்தானே மேடம் இருக்கிறாரு, இந்த மாதத்துல மாத்திரம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேட்கிற அன்பர்களும் இருப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் பெருமளவு உங்களை நம்பி இல்லாம, அதாவது நீங்க அவர்களை நம்பி இல்லாம, அவர் ஒரு இண்டிபெண்டா அவங்க வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, வேலை பார்க்காட்டிலும் பரவாயில்ல, நான் எனக்கு உண்டான ஒரு முயற்சிகள்ல தொடர்ந்து தீவிரமா நான் செயல்பட்டுட்டே இருப்பேன், அதனால நான் நிறைய சம்பாதிக்க முடியுது, நிறைய ஒரு வளர்ச்சிகளை காண முடியுது அப்படின்ற மாதிரியாக நிறைய ஒரு இண்டிபெண்டா இருந்து நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த மாதம் மேலும் ஒரு நல்ல வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. குழந்தை சம்பந்தமான நிறைய ஒரு விஷயத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள், அடுத்து குழந்தை வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், குழந்தை சம்பந்தமான ஒரு பிரிவுகள்ன்றது இந்த காலகட்டத்துல இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால உங்க குழந்தைகளை நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு தருணம், திருமணம் ஆகி வெளியில போறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் திருமணத்தினால வெளியில போறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தைகளை பிரியக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதனால பாத்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு உயிர், உடல், பொருள், ஆவி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் இல்லைன்னா இவர்கள் இருக்க மாட்டாங்க, இவர்கள் இல்லைன்னா அந்த குழந்தைகளும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள்னால அதிகப்படியாக ஒரு பாசத்தை வைத்தவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இதனால இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள்னால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மன நெருடல்கள், அதாவது எங்க நம்ம குழந்தை நம்மளை விட்டு வெளியில போயிடுமோ, நமக்கு இன்னமே அந்த குழந்தையினுடைய பாசமும் நேசமும் கிடைக்காதா, நம்ம குழந்தை வெளியில போயாச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மன உளைச்சல்கள் இந்த காலகட்டத்தில இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதத்துல இருந்தே ரொம்ப இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தொழில்ல மேலும் மேலும் வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டத்தில இருந்தே கிடைக்க போகுது. அடுத்து மீடியா துறையில, அரசியல்ல இப்படி எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை இந்த மாதத்துல இருந்தே சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் நிறைய தான தர்மங்களை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு பெர்சன்டேஜ், அதாவது எவ்வளவு வருமானம் வருதோ அதுல ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் உங்களுக்கு தான தர்மங்களை செய்யறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய பண இழப்புகள், வருமான இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் செஞ்சிடலாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வுகளின் அடிப்படையில இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுய ஜாதகத்துல பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்க நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே
28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் வந்து அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது. மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வந்து ரொம்ப அன்பை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க. அதே சமயத்துல போட்டின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க தான் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள்ல போட்டியில யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா வெறித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில அதிகமாக கவனம் உடையவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். அதே சமயத்துல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பும் பாசமும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஏக்கமா இருப்பாங்க. அந்த அன்பும் பாசமும் உண்மையான ஒரு அன்போ உண்மையான ஒரு நேசமோ இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு ரொம்ப தவம் இருக்கணும். அப்படி தவம் இருந்தாதான் இவர்களுக்கு அந்த தகுதி வாய்ந்த ஒரு நபர்கள் இவர்களை தேடி வருவார்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்றது இந்த மே மாதத்துல கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு அந்த குரு பகவான் வர்றதுனால எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள்ல ரொம்ப கவனமாக இருங்க. எதுவா இருக்கணும் அப்படின்னா அந்த பணம் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. உங்களுடைய பெற்றோர்களே இருந்தாலும் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதத்துல இருந்து ரொம்பவும் கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய முயற்சிகள் ஒரு விடாமுயற்சியாக இருக்க போது. நிறைய ஒரு தவறுகள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இழக்காததெல்லாம் இழந்துட்டீங்க. உங்களுடைய பாசமாகப்பட்டது மற்றவர்களினுடைய வெளி வேஷத்திற்கு ஆளாகி அதன் மூலமாக நிறைய இழப்புகளை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இப்போ அதுல இருந்து ஒரு தெளிவாக வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய உடல் பலவீனங்கள் எல்லாமே திடமான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பலவீனமா இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வியாதிகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். அதே சமயத்துல மனதளவுல ஒரு வலிமை இழந்த ஒரு நபர்களாக தான் மிதுன ராசி என்பர்கள் கடந்த காலத்துல இருப்பீங்க. இந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலிமையாகப்பட்டது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த, நான் முதல்லதான் சொன்னேன் இல்லையா, ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை வென்றிட யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த மே மாதத்துல இருந்து உங்களுடைய மன வலிமை மிகவும் ஒரு நல்ல உறுதியானதாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த மிதுன ராசி அன்பர்களின் குடும்ப வாழ்க்கையில மிகவும் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்து மறைவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும், ஆனா அது போற போக்கு தெரியாது, அப்படியே மறைஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். அந்த அளவிற்கு அந்த பிரச்சனைகள் வழி தெரியாது இடம் மாறி போகிறதுக்கு கூட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த திருமண தடைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். நிறைய பேருக்கு திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய தோஷங்கள், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படின்ற மாதிரியா அந்த திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். எல்லா பொருத்தம் இருந்து வந்தா கூட அடுத்து பாத்தீங்கன்னா பொருத்தங்கள், மன பொருத்தங்கள் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியாகலாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமான நிறைய தடைகளை சந்தித்து வந்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய வெற்றிகள், நிறைய பலன்கள், நல்ல ஒரு குடும்ப அமைப்பை பெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால
அந்த குடும்பத்துல ஏற்கனவே கல்யாணமானவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, இதுல எல்லாம் சின்ன சின்ன கசப்புகள் வரும். அந்த கசப்புகள் வந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு புது பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனே மறைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல அதிகமாக இருக்கு. அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் கவனத்துடனும், அடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, யாருக்கிட்டையும் ஒரு பாசத்தையும் நேசத்தையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு வலிகளும் வேதனைகளும் தான் மிஞ்சுமே ஒழிய வேற எந்த விதமான ஒரு நன்மைகளும் கிடைக்காது. அதை ஒரு மனதுல உறுதியாக வச்சுக்கிட்டு நீங்க அந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் போது மிக பெரிய அளவு மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு இடமாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி போகக்கூடிய ஒரு யோகங்கள், இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த மாதத்துல யாருமே இடமாற்றம் செய்யாதீங்க. மே மாதத்துல இடமாற்றம் செய்யறது அவ்வளவு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்காது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த இடமாற்றம் செய்யறத நீங்க மே மாசத்துக்கு அப்புறம், அதாவது ஜூனுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் திருமண வாய்ப்புகளும் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் எந்த விதமான உறவுகளுமே நமக்கு இல்ல அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இந்த மாதத்துல இருந்து உங்களை தேடி ஒரு நபர் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்பவோ பிரிஞ்சு போன கணவரோ மனைவியோ இப்போ உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கணவன் மனைவி உறவு அப்படின்ற விஷயத்துல நிறைய ஒரு பாசத்தை நேசத்தை மீறி நிறைய ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் உள்ள இருக்கிறதுனால, வருமானம் சார்ந்த விஷயங்களும் இருக்கிறதுனால நிறைய பிளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமும் கூட. இந்த விஷயத்தினால மிக அதிக அளவு ரொம்ப வாக்குவாதம், அதாவது வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் கவனத்தோட இருங்க. குடும்பம் சம்பந்தமாக, அடுத்து வார்த்தைகள் சம்பந்தமாக ரொம்ப கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. இது நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வை பொறுத்து இந்த பலன்கள் எல்லாமே சொல்லிடுறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான பலனை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பலன்கள் அப்படியே உங்களுக்கு வேற விதமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்தி, திசை, அந்த திசைக்கு அடுத்து புத்திநாதன் வேலை செய்வார். புத்திநாதனுக்கு அப்புறம் அந்த கோச்சாரம் வேலை செய்யும். கோச்சாரத்துக்கு அடுத்து அந்த சந்திரன் வேலை செய்யும். இந்த மாதிரியாக இருக்கிறதுனாலதான் அந்த ஜாதக ரீதியாக சில பலன்கள் நம்ம சொல்லும் போது ஒரு மாற்று கருத்துகள் எல்லாருக்குமே இருக்கும். அதனால அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க, அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் மாற்றம், அடுத்து பிறந்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது,
வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு மே மாதம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி வர்றதுனால இவர்களுடைய எண்ணங்கள் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. எதை செய்யலாம் தெரியல, எந்த இடத்துக்கு போகலாம் தெரியல, எந்த வேலை வாய்ப்பு நமக்கு நல்லது கொடுக்கும், எந்த தொழில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள். ரொம்ப குழப்பமே வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள், தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் பங்கமும் இல்லாமல் தனக்கு மட்டுமே சில பாதிப்புகளை தாங்கி கொண்டு மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது மற்றவர்களின் நலனை நீங்க அதிகமாக எண்ணத்தில் கொள்ளும் போது இந்த அஷ்டம சனி உங்களை எந்த விதத்திலையும் பிரச்சனைகளை கொடுக்காது. அதனால மற்றவர்களின் வாழ்க்கைக்காக நீங்க வாழும்போது கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் இந்த மாதத்துல குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டம சனின்னு எல்லாருக்குமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறார், அடுத்து 10ஆம் இடத்திற்கு வரார், 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால நிறைய ஒரு விஷயங்கள் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. அந்த வாய்ப்புகள்னால அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள். அந்த சட்டுன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சிறிய ஒரு சலசலப்புகள் இருந்தாலும் அந்த முடிவுகள்ல தீர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகணும், இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவு எடுத்தாலும் அதுல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அந்த முடிவுகள் தான் தீர்க்கமா நான் வேலை செய்வேன் அப்படின்னு உறுதியாக அதுல நின்று போராடக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருந்த தொந்தரவுகள் இப்போ குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நான் முதலியே சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு நம்ம போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஏன் அப்படி இருக்கு? உங்களுக்கு கேது பகவான் மே 19ஆம் தேதி உங்களுடைய ராசியின் மீது சஞ்சரிக்க போறார். அதனால ரொம்ப கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அந்த எதிர்பார்ப்புகள்ல கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவுகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா குழந்தைகள்னால சிறு சிறு பிரச்சனைகளையும் ஏற்கனவே அனுபவித்து வந்தவர்கள், குழந்தைகள்னால நிறைய ஏமாற்றங்களையும் அனுபவித்து வந்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அதே சமயத்துல குழந்தைகளுக்கு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், நம்ம நிம்மதியா இருந்தோம் அப்படின்லாம் இல்லை. அவர்களோடையே போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதுல இருந்து நமக்கு எப்போ விடுதலை அடையும், எப்போ நமக்கு அதுல இருந்துலாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய எண்ணத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகளினுடைய வாழ்க்கைக்காக தான் நீங்க எவ்வளவு நாளும் போராட்டமாக இருந்தீங்க. அந்த போராட்டமே ஒரு வெறுமையாக ஆகும் போது, இது நாள் வரைக்கும் நம்ம போராடணுமே, அந்த குழந்தைக்காக தானே நம்ம போராடணும், அந்த குழந்தைகிட்ட இருந்தே நமக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றம் கிடைச்சிருக்கே அப்படின்ற போது நினைக்கும் போது அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக போறாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல அந்த குழந்தைகள்னால சிறு பிரிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது
இருக்கிறதுனால ஒரு நன்மைகள்னால உங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு நிகழ்வுகளும் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கெடுதல்னால சில நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான், இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை சம்பந்தமான உயர்வுகளை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்க முடியாது. சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால அந்த வேலை உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதத்துல கிடைச்சிருமா? சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நாங்க வேலையை விடலான்னு இருக்கிறோம், எங்களுக்கு உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள்ல சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால வேலையை விடுறவங்க அடுத்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலையை விடுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கலாம். அதனால கண்டிப்பாக வேலை சம்பந்தமான சில சிக்கல்கள் இருக்கு இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த அஷ்டம சனியோ இல்ல 11ஆம் இடத்துல இருக்கிற குருவோ இல்ல லக்னத்திலே அதாவது சந்திரன் மீதே பயணிக்கக்கூடிய அந்த கேதுவோ என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் இந்த மே மாதத்துல கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்படி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும் உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களே அதற்குண்டான ஒரு முறைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து இருப்பீங்க, நான் இங்க இருந்து வேற இடத்திற்கு வேலை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அலக்கழிச்சல்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மே மாதத்துல திருமணத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா திருமணம் பிக்ஸ் பண்ணி அடுத்து வேண்டான்னு சொல்றது, அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான எல்லா ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருமண தேதியை தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் தொடர்பாக சில எதிர்மறையான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல புதுசா திருமண உறவுகள்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது புதுசா கல்யாணமானவங்களுக்கு இந்த மாதத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத யதார்த்தமான பேச்சுக்கள் ஒருவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல உங்களுடைய குடும்ப உறவுகள் மீது ரொம்ப கவனமாக பேசுறது இந்த மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு அவசியமான ஒன்றா இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், உங்களுக்கு சந்திர திசை செவ்வாய் புத்தியா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சந்திர திசை ராகு புத்தியாக இருக்கலாம். இந்த மாதிரியான புத்திகள் இருக்கும் போது எங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த மனைவி மூலமாக சில தொந்தரவுகள், கடன்கள், அடுத்து வியாதி தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த கோச்சார நிலவரப்படியும் தசாபுத்தியும் படியும் சேரும் போது எந்த பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளினுடைய பெயரை மாற்றம் செய்யணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது.
மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே சிறிய உழைப்பு போட்டு பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள். அதே சமயத்துல கடின உழைப்பாகவும் இருக்கும். அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா அந்த சிறு உழைப்பா இருந்தாலும் அந்த உழைப்பு மிகப்பெரிய யாராலுமே செய்ய முடியாத உழைப்பாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே செய்வாங்க. இந்த மேஷ ராசி பெண்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ஒரு அரவணைப்போடு அன்போட எடுத்து செல்பவர்கள் இந்த மேஷ ராசி பெண்கள் தான். ரொம்ப படபடன்னு பேசுவாங்களே ஒழிய பெருமளவு இவர்களுடைய மனதுல பெருமளவு ஒரு வன்மையான குணங்கள், அதாவது ஒரு சூதுவாது இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் பெண்களும் கூட. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. மே 15ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதிக்கு மேல அந்த ரிஷப ராசிக்கு செல்றதுனால உங்களுக்கு நிரந்தர வருமானம்ன்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் வருமானத்துல மிகப்பெரிய தடைகளை சந்தித்து வந்த இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து நிறைய வருமானத்துல ஒரு தடை இல்லாமல் வர்றது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மே மாதம் இருக்க போகுது. மேஷராசி என்பவர்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில மே 31ஆம் தேதி இந்த ராசிக்கே வர்றதுனால குடும்ப சச்சரவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக, இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டின் மூலமாக அந்த தம்பதியர்கள், அதாவது கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் கூட இந்த மாதத்துல ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நான் முதல்லயே சொன்ன மாதிரி சொத்து வாங்குறதுல எந்த விதமான ஒரு முனைப்பும் எடுக்காதீங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால சொத்தை வாங்கும் போது அதுல ஏமாற்றப்படுவதற்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க பெரிய அளவு ஈடுபாடு கொள்ள வேண்டாம். இந்த மே மாதத்துல இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியான தடைகள் இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். எந்த மாதிரியான தடைகள்? உங்களுக்கு லேபர்ஸ் தட்டுப்பாடு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த சப்ளையர்ஸ் அந்த ப்ராடக்டை சப்ளை பண்ணும்போது அதுல சில நெருக்கடிகளை கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கிரெடிட்ல கொடுத்துட்டு இருந்த சப்ளையர்ஸ் இனிமேல் நாங்க கேஷ்ல தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியாக அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு ஆள் உட்படுத்தப்படலாம். இந்த மாதிரிலாம் அந்த தொழில் ரீதியான சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த மாதத்துல இருக்கும். யார் யாரெல்லாம் 12th எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்களோ இல்ல யார் யாரெல்லாம் உங்களுக்கு காலேஜ் சேரணும் விருப்பப்படுறாங்க அவங்க மூலமாகலாம் உங்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு புகழும் பேரும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி இங்க மேஷ ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகள்னால பெருமை, குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு பேர் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல குழந்தைகளின் படிப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணம். மேஷ ராசி என்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்புல மிகப்பெரிய அளவுல கவனம் செலுத்துவீங்க. அதற்காக சில கடன்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த மே மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல புதுசாக வண்டி வாகனங்கள் வீடு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறத தவிர்க்கணும். மேஷ ராசி என்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியான அசட் வாங்குறது மூலமாக இருக்கு. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சமாக, அதாவது எலும்பு சம்பந்தமான வியாதிகள் தோன்றுவதற்கு உண்டான ஒரு நேரம். எலும்பு அதாவது தேய்மானம் ஏற்படலாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல
தேய்மானம் ஏற்படலாம். இந்த மாதிரி எல்லாம் எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிகள் உருவாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள், அதிகப்படியான வேலை உயர்வு, அடுத்து தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. யாரிடத்துல வெளிநாட்டுல பழகினாலும் ரொம்ப கவனத்தோட பழகுங்க. ஏன்னா 7.5 சனியின் ஆரம்பமே இந்த மே மாதத்துலதான் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு மார்ச் மாதம் அவர் ஆரம்பிச்சாலும் கூட இந்த மாதத்துல இருந்து ரொம்ப கவனத்தோட இருந்துட்டீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம இப்ப சொன்னது கோச்சார கிரகங்களின் ஒரு நகர்வை வைத்துதான் நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு மே மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. அப்போ எங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, உங்களுடைய தசா புத்தி படி உங்களுக்கு ராகு தசை, குரு புத்தி நடக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய தசை, சுக்கிர புத்தி நடக்கலாம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், இல்ல எல்லா வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஜாதகம் எழுதுறதே இல்ல. ஏன்னா அந்த ஜாதகம் எழுதுறக்கூடிய பழக்கமே போயிடுச்சு எல்லாருக்குமே. அந்த காலத்துல ஒரு 80s 90s அது வரைக்கும் எழுதிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் எழுதுற பழக்கமே போச்சு. யார்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு ஜாதகம் எழுதி வைக்கல அந்த மாதிரியாக தான் நிறைய பேர் சொல்றாங்க. அது மாதிரி ஜாதகத்தை எழுதும் போது அதற்குண்டான ஒரு பலன்களே வேற மாதிரியா இருக்கும். நமக்கு அந்த கிரகங்கள் ஒரு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால ஜாதகம் உங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு எழுதணும், இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மே மாதத்துல உங்களுக்கு நன்மைகளும் கெடுபலன்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி போறாரு. பாதி நாள் பாத்தீங்கன்னா மே 15ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த 8ஆம் இடத்திற்கு போறாரு. அதனால பாதி கெடுபலன்களும் பாதி நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறு துரும்பையும் நல்ல பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். எதுவா இருந்தாலும் நல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்தாலும் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த வாய்ப்புகள் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இந்த மே மாதத்துல உங்களுடைய 9ஆம் இடத்துல வலுவிழந்து இருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய வலுவிழப்புன்றது இந்த காலகட்டத்துல நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு இருக்காது. நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும், உங்களுக்கு கிடைச்சது ஒன்னா இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறாரு இந்த மாதத்துல.
ஒரு உச்சமான ஒரு கிரகம் இந்த மாதத்துல இருக்கு, நீச்சமான ஒரு கிரகம் ஒரு மாதத்துல இருக்கு. அதனால உச்சமும் நீச்சமும் இருக்கக்கூடிய இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வேலையின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானங்கள், அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், யார் யாரெல்லாம் அரசாங்க துறையில இருக்கிறீங்களோ அவர்களுக்கு தேவையான இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள், அதாவது யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல அந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல கிடைக்கும். அதுல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறது என்னது, நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும், ஆனா உங்களுக்கு கிடைச்சது வேற ஒன்றா இருக்கும். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். இதனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, வருமானம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அடுத்து உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுவா இருந்தாலும் நீங்க பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வைக்க கூடாது. வச்சீங்கன்னா அங்க சின்ன தோல்விகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நிறைய ஒரு மாற்றங்கள், இது நாள் வரைக்கும் வேலையே கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லயே இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, எப்போவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு கால்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு 90% நான் இன்டர்வியூ சக்சஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு அங்க எதுவுமே வேலையே கிடைக்கல, அவங்க எதுவும் காலும் பண்ணல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல இருந்து எல்லாம் வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மே மாதத்துல உங்களுக்கு மிக பெரிய பண வருமானங்கள் மறைமுகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இல்லீகலாக சில வருமானங்களும் வரும். சில பேர் கமிஷன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கமிஷன்னால சில வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். மறைவு ஸ்தானத்துல அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானங்கள், மறைமுக திறமைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்க போது. இந்த மாதத்துல, இந்த மே மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. வீடு கட்டுறதும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து இருக்கும். அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் எவ்வளவோ ஒரு வருடங்களாக அந்த பூர்வீக சொத்துல எந்த விதமான ஒரு முயற்சிகளுமே எடுக்காம இருந்திருப்பீங்க. இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து அந்த பூர்வீக சொத்துக்களை ரெனோவேட் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீங்க உங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாக கிடைத்த வருமானத்தை வைத்து ஒரு சொந்தமாக வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு யோகமான மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்துல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அங்க அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த மாதத்துல ரிஜிஸ்ட்ரேஷனோ அடுத்து வீடு கட்டுறது கிரக பிரவேசம் செய்யறது இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லியிருக்கிறோம். அதனால விருச்சிக ராசி என்பவர்கள் யாராவது வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறீங்க, ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசி முடிச்சிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன், நீங்க ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இந்த மே மாதம் முடிஞ்சுதான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வச்சுக்கணும். இந்த மே மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில விசா ப்ராசஸ் எல்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல உங்களுக்கு வெளிநாட்டுல சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஆன்மீக வழிபாடு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு கவனங்கள் செலுத்துவதற்கு உண்டான ஒரு நேரம். எதுக்கெடுத்தாலும் தெய்வத்தை வழிபாடு பண்றது,
அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு கோயில்களுக்கு செல்றது, எங்கேயாவது ஒரு சுற்றுலா போனீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறது, இந்த மாதிரிலாம் ஆன்மீக ஒரு சுற்றுலான்றது இந்த காலகட்டத்துல இந்த மே மாசத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வை பொறுத்து இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய தசாபுத்தி படி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும், பெயர் மாற்றம் செய்யணும், நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு அந்த ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போகுது. கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். ஏற்கனவே அஷ்டம சனி விலகியாச்சு உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மே மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அதனால வருமானத்தினால அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் ஒரு வெறுப்புணர்ச்சியோடய எப்போதுமே இருக்கிறீங்க. என்னால எதுவுமே சாதிக்க முடியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது, என்னால எதுவுமே வேலை வாய்ப்புகளை பெற முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களோட இந்த கடகராசி என்பர்கள் அதிகமான பேர் இருப்பாங்க. அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவே இவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு சம்பவங்கள்லாம் நடந்து இவங்களே அதை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவு இருக்கு. தன்னுடைய மனநிலையை சட்டுன்னு மாற்றக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த மே மாதத்துல அதிகப்படியான கிரகங்களின் பெயர்ச்சிகள் உங்களுடைய 12ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வராரு. அதாவது உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர், அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு உரியவர் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால கடன் மூலமாக இருந்த தொந்தரவுகள் இந்த மாதத்துல குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. யாரெல்லாம் பேங்க்ல லோன் எடுத்திருக்கிறீங்களோ, இல்ல நகையை அடமானம் வச்சிருக்கிறீங்களோ, அது எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமைன்றது இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகுது. பிரிந்த குடும்பங்கள் சேர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யதார்த்தமான பேச்சு. இந்த கடகராசி என்பர்கள் எதையுமே மனதுல வைத்து மற்றவர்கள் கிட்ட பேசக்கூடிய அன்பர்களே கிடையாது. எதா இருந்தாலும் உடனே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க பேசின யதார்த்தமான பேச்சு, அஷ்டமசனியின் பொழுது நீங்க பேசின யதார்த்தமான பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவர்களை புண்படக்கூடிய அளவிற்கு ஆயிருக்கும். அந்த ஒரு
பிரிவுனால ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு அப்ளை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல, இந்த மாதிரியாக பிரச்சனைகளை சந்தித்து வந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விசா தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. எல்லா கிரகங்களும் பயிற்சிகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, நீண்ட கால பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் நீச்சமா இருக்கிறாரு. இங்கதான் ஒரு சின்னதா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த கடகராசி என்பர்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று இருக்கிறார். அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் நிறைய ஒரு பிரச்சனைகளை, அதாவது நிறைய ஒரு மதிப்பெண் எடுத்து நிறைய ஒரு நல்ல படிப்புக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியான இந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து குழந்தைகள் சின்ன சின்ன ஒரு தோல்வியை, அதாவது காதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காதல்ல சிறு தோல்விகள் அடையக்கூடிய ஒரு நேரம். அடுத்து நீங்க அந்த குழந்தைகள்னால வருத்தப்படக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரி எல்லாம் இந்த செவ்வாய் நீச்சமா இருக்கும் போது இந்த கடகராசி என்பர்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது மே மாதம். இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த தொழில்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதான் நான் சொல்லிட்டேன், செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால எப்படி இருக்க போகுது, நீங்க எதிர்பார்த்தபடி அந்த தொழிலும் இருக்காது, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் இல்லை. அதனால அந்த எதிர்பார்ப்புகளை இந்த இடத்துல நீங்க குறைச்சிக்கிட்டீங்க, இந்த மே மாதத்துல குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெருமளவு ஒரு மனமாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு வராது. எதிர்பார்ப்புகள் இருக்கிற இடத்துலதான் நம்மளுக்கு அங்க தோல்விகளும் வெற்றியும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதிர்பார்ப்புகளே இல்லாத போது எல்லாமே நம்மளுக்கு சகஜமாக கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு மே மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மே மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கலாம். தொழில் செய்வதற்கு எந்த தொழில் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சிறு சிறு முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா கடகராசி பெண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதற்கு உண்டான கால சூழ்நிலைகள், அடுத்து குடும்ப சூழ்நிலைகளுக்கு இவர்களுக்கு அமையவே அமையாது. இந்த காலகட்டம் தான் அதற்கு உண்டான ஒரு ஏற்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம். அஷ்டம சனி முழுவதுமா விலகியாச்சு, பாக்கியஸ்தானத்துல அந்த அஷ்டம சனி போயாச்சு. அடுத்து அந்த பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண முயற்சிகள்ல பெருமளவு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதனால் வரைக்கும் பார்த்த திருமணங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏமாற்றத்துலதான் போய் முடிஞ்சிருக்கும். காதல் தோல்விகளும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இந்த மே மாதம் அதுல எல்லாம் நல்ல வெற்றிகள், அடுத்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வுகளின் அடிப்படையில் நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, ஏன்னா கிரகங்களின் பயிற்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன ஒரு முன்னேற்றங்கள்லாம்
இருக்கு அப்படின்னு பார்க்க விருப்பப்பட்டாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.